Okay, so very good morning to all of you. I'm Preeta Ramprasad, President of Optometric Association of Tamil Nanbargal, and this is my team members, office bearers of OATN. Ours is a registered association which represents more than 40,000 optometrists in Tamil Nadu and Pondicherry, and more than 90 optometry colleges all over Tamil Nadu. So today we are gathered here to celebrate World Optometry Day. So every year World Optometry Day falls on 23rd of March. So we are kick-starting the month of March by celebrating, by observing a walkathon in the theme eye health and care and the importance of the responsibility of optometrists. So இது பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்டோமெட்ரிஸ்ட்ங்கிறது யாருன்னா, ஸோ ஆப்டோமெட்ரிஸ்ட் ஆர் பேசிக்கலி இண்டிபெண்டன்ட் ஹெல்த் கேர் ப்ராக்டிஷனர்ஸ் ஹூ ஆர் பிரைமரி ஐ கேர் ப்ராக்டிஷனர்ஸ். ஸோ நம்ம வந்து காம்ப்ரிஹென்சிவ் விஷன் கேர் அண்ட் ஐ கேர் ப்ரொவைட் பண்ணுறோம். நாட் ஓன்லி வி டீல் வித் ஐ செக்அப் அண்ட் ஸ்பெக்டக்கல் டிஸ்பென்சிங் அலோன், but we also do a comprehensive examination, diagnosis of the diseases, and the co-management using vision therapy, special contact lenses, myopia management, neuro-optometry, sports training, sports vision training, and behavioral optometry therapy, and low vision இருக்கிறவங்களுக்கு assistive devices and rehabilitative services, and community optometry and pediatric, geriatric populationக்கு நம்ம நிறைய community activitiesலாம் அவங்களை screen பண்ணி we are trying to identify the diseases and preventionக்கு ரொம்பவே நம்ம எல்லாருமே முன்னுதாரணமாக இருக்கும் இந்த ஃபீல்டில். ஸோ இன்னைக்கு வந்து எங்கள் டீமில் நம்ம சீஃப் கெஸ்ட் வந்து நம்மளோட நேஷ்னல் கவுன்சில், நேஷ்னல் கமிஷன் ஃபார் அலைட் அண்ட் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷன்ஸ் ஆப்தால்மிக் கவுன்சிலோட பிரசிடென்ட் டாக்டர் கிருஷ்ணகுமார் இஸ் ஹியர் வித் அஸ். ஹி இஸ் தி சீஃப் கெஸ்ட் அண்ட் we are also expecting Mr. Yogi Babu, famous comedian in the Tamil film industry and Assistant Commissioner of Police, R3 Ashok Nagar Police Station, Mr. Aldrin, and Inspector of Police, Mr. Satish Kumar, to join with us anytime soon. எல்லாத்துக்கும் வேர்ல்டு ஆப்டோமெட்ரி டே செலிப்ரேஷனுக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். எஸ்பெஷலி உங்கள் ரிப்போர்ட்டர்ஸ்க்கு வெரி இம்பார்ட்டண்ட்டான முக்கியமான விஷயம் வந்து ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த காமன் மேன் வந்து செக் கிளியர்லி சி கிளியர்லின்னு ஒரு மனசில் வண்டி வச்சுக்கணும். எவ்ரி இயர் வந்து ஒரு டைம் வந்து கண் செக் பண்ணிக்கோங்க. ஆப்டோமெட்ரிஸ்ட் வந்து பிரைமரி ஐ கேர் ப்ரொஃபஷனல்ஸ், அவங்க தான் ஃப்ரண்ட் ரன்னர்ஸ். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கோ இல்லையோ முதல்ல போய் எவ்ரி இயர் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க, இன்க்ளூடிங் ஆல் த ரிப்போர்ட்டர்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஒண்டி பண்ணிங்கனாவே நம்ம வந்து லாட் ஆஃப் ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கோம், கியூரேட்டிவ் கேர், ட்ரீட்மெண்ட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம் நினச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக நம்ம வந்து இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியில் ப்ரிவென்டேட்டிவ் கேர் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். அதில் முக்கிய பங்கு வந்து ஐ கேரில் வகிக்கிறது வந்து ஆப்டோமெட்ரிஸ்ட். அதை வந்து நம்ம எல்லாருக்கும் இந்த மெசேஜை வந்து இந்த நாளில் வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிங்கனாவே பெரிய பெரிய விஷயம். ஐ கேர் ப்ரொஃபஷனலில் ஆப்டோமெட்ரிஸ்ட் வந்து ஒரு பிரதான பங்கு பிரைமரி ஐ கேராகவும் விஷன் கேர் ஸ்பெஷலிஸ்டாகவும் பங்கு வச்சுட்டு இருக்காங்க. அர்பனில் மட்டும் இல்லை, ரூரல்லையும் அவங்க வந்து பெனிட்ரேட் பண்ணி சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை வந்து காமன் மேனுக்கு ஐ கேர் ப்ரொஃபஷனலில் ஆப்டோமெட்ரிஸ்ட்னு ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரியணும். இந்தியாவில் வந்து முதல் முறையாக வந்து 2021 வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் அலைட் ஹெல்த் அண்ட் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்னு ஒரு ஆக்ட் வந்து எனாக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஆப்டோமெட்ரி வந்து பிரதானமான ஒரு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனாக வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் வந்து காமன் மேனுக்கு இது வந்து ரீச் ஆகணும். காமன் மேன் இந்த ப்ரொஃபஷனலோட சர்வீஸை வந்து நல்லா உபயோகப்படுத்திட்டாங்கன்னா இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியில் வந்து அவாய்டபிள் பிளைண்ட்னஸ் 80% இருக்குது. அது ஈஸியாக வந்து we can bring it down. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து நிறைய பேர் திங்க் பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் முன்னாடி ப்ரிவென்டேட்டிவ் மாதிரி சில பேருக்கு அந்த வியாதி வந்துடும், ட்ரீட்மெண்ட் அவ்வளோதான் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க, இந்த ஹெரிடிட்டரி ப்ராப்ளம் எல்லாம். அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ரிஹாபிலிட்டேஷன் இனிஷியேட்டிவ். விஷன் ரிஹாபிலிட்டேஷனுக்கு நம்மளுடைய ஆப்டோமெட்ரிஸ்ட் இந்த பிரைமரி ஐ கேர் ப்ரொஃபஷனல் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. உங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த பிளைண்டாக இருக்கிறவங்களுக்கு ஸ்மார்ட் கிளாஸஸ்னு வந்திருக்கு. இப்போ வந்து அதை வச்சுட்டு அவங்க நிறையா பண்ணலாம். அவங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் டுடே யூஸ் பண்ணலாம்.
ஸ்மார்ட் கிளாஸஸ்க்கு வந்து போட்டு நடக்கலாம். இப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த விஷயம் வந்து பீப்புள் வித் விஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து ட்ரீட்மெண்ட் ஒண்டி நம்பி இருக்காத, ட்ரீட்மெண்ட் இல்லாத தருணத்தில் இந்த மாதிரி ரீஹாபிலிட்டேஷன் இனிஷியேட்டிவ் எடுத்தாங்கன்னா, எஸ்பெஷலி பேரண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அவங்க வீட்டில் இந்த மாதிரி குழந்தைங்க இருந்தாங்கன்னா நீங்கள் டிஸ்கரேஜ் ஆகாதீங்க. இந்த மாதிரி ஒரு லோ விஷன் ஸ்பெஷலிஸ்ட் ஆப்டோமெட்ரிஸ்ட்டை போய் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா தெர் ஆர் லாட் ஆஃப் பாத்வே உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் குழந்தைங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இப்போ டெக்னாலஜி எனேபிள்டு லோ விஷன் கேர் சர்வீசஸ் எல்லாம் நிறையா இருக்குது. இதுக்கு பிரதானமாக ஆப்டோமெட்ரிஸ்ட் வந்து நிறைய சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த இந்த தருணத்தில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப நன்றி. இன்னொரு முக்கியமான விஷயம், இது மறந்துட்டேன். நிறைய பேர் வந்து உங்களுக்கே தெரியும், இப்போ வந்து இந்தியாவில் வந்து வேர்ல்டு ஓவரில் வந்து வயதானவர்கள், முதியவர்கள் வந்து நிறைய பேர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் இது கூட ஆப்டோமெட்ரி பற்றி நிர்மலா சீதாராமன் மேடம் சொல்லும் போது கூட அதை அடுத்து இம்பார்ட்டண்ட்டான விஷயமா வந்து முதியோர்களுக்கான கேர் வந்து நம்ம இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும். பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறது. இப்போ வந்து தமிழ்நாடு எடுத்துட்டிங்கன்னா 13% ஆஃப் எல்டர்லி பாப்புலேஷன்லாம் இருக்காங்க, 60க்கு மேலே இருக்கிறவங்க. இப்போ வந்து இன்னும் ஒரு 20 years 30 years பார்த்தோன்னா இட் இஸ் கோயிங் டு டபுள். we are going to handle almost 25 to 30% of elderly population. நிறைய பேர் அந்த ஏஜ்ல நம்மளும் எல்லாம் வந்துருவோம். ஸோ இந்த டைம்ல வந்து கண்ணு ப்ராப்ளம் வந்து வயசானவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போறது. அந்த இன்க்ரீஸ் ஆன டைம்ல நம்ம வந்து எதாவது சர்வ் பண்ண முடியும்னா இம்பார்ட்டன்ட். அவங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வர்றது ஒரு 2 hours 3 hours உட்காந்து பார்க்கறது வந்து இன்னும் ரொம்ப ரொம்ப யதார்த்தமான நிலை கிடையாது. அதனால ஃபாலோ அப் கேர் வந்து பண்றது கிடையாது. நாங்கள் அஸ் அன் அசோசியேஷனாக நாங்கள் வந்து எல்லா ஐ கேர் ப்ரொஃபஷனல் எஸ்பெஷலி ஆப்டோமெட்ரிஸ்ட் கிட்ட நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, உங்கள் இது ஆப்டோமெட்ரிக் கிளினிக் பக்கத்தில் இருக்கிற வயதானவங்க வந்து உங்களுக்கு இதுக்கு வர முடியலாட்டி, கிளினிக் வர முடியலாட்டி நீங்கள் போய் அவங்கள போய் கேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து 2020 சில பேர் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். சென்னையில் சில பேர் பண்ணிட்டு இருக்கோம். தென்காசியிலிருந்து ஒருத்தர் பண்ணிட்டு இருக்கார். இந்த மாதிரி ஒரு யுனிக் இது வந்து இந்த ஐ கேர் ப்ரொஃபஷனல் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நிறைய அதே மாதிரி அண்டர் சர்வ்டு பீப்புள் எல்லாம் நிறைய பேர் ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியாத இருக்கிறவங்களுக்கும் இந்த ப்ரொஃபஷன்ல இருந்து நிறைய பேர் போய் பண்ணிட்டு இருக்கோம். இதை வந்து எகெயின் இந்த இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு சொல்றது என்னுடைய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு செய்தியாக வந்து காமன் மேனுக்கு சொல்ல விருப்பப்படுறேன். தேங்க்யூ. இவெண்ட்டில் நம்ம கூட more than 20 optometry colleges ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ we have more than 700 optometry practitioners and students, college heads, faculty எல்லாருமே ஜாயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் யூ கேன் see them கையில் வந்து பிளக்கார்டில் ஐ கேர் அவேர்னஸ் மெசேஜஸை தூக்கிட்டு வாக் பண்ண போகிறாங்க. அண்ட் தட் வே they are also going to educate the general public. Many reputed eye hospitals, Shankar Nethralaya, Agarwal, Vasan Eye Care, Sundar Eye Hospital, Ramachandra Medical Hospital, colleges like Elite School of Optometry, Vasan Institute, Bharat Medical College, and நிறைய ஸ்ரீஹர், SRM, இந்த மாதிரி கரிகிரி, ஷஃபில், வெள்ளூர்ல இருந்தெல்லாம வராங்க. ஸோ எல்லாருக்கும் எங்களோட மிகப்பெரிய நன்றிகள். ஒரு காலங்காத்தால வந்து எங்களுக்காக வாக்கத்தான் இந்த பீச்சில் பண்ணுறதுக்கு. ஸோ தேங்க்ஸ் டு ஆல் த ரிப்போர்ட்டர்ஸ் who have come here today. Happy World Optometry Day to all. So இன்னைக்கு we have with us Tamil Nadu State Ophthalmic Professional Council, Ophthalmic Sciences Professional Council ஓட மெம்பர் டாக்டர் அனுராதா நாராயணன், வெரி சீனியர் ஆப்டோமெட்ரிஸ்ட் அண்ட் அன் அகாடமிஷியன். ஸோ அவங்க வந்து கவுன்சில் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் பற்றி நம்ம கிட்ட சொல்லுவாங்க. ஆப்டோமெட்ரி அசோசியேஷன் ஆஃப் தமிழ் நண்பர்கள் சேர்ந்து இந்த வேர்ல்டு ஆப்டோமெட்ரி டேக்காக இந்த வாக்கத்தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறது நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலோட ஆப்தால்மிக் சயின்சஸ் ப்ரொஃபஷனல் கேட்டகரியோட மெம்பர்னா இது ஏன் இம்பார்ட்டன்ட் இந்த டைமில் அப்படின்னா, ஆப்டோமெட்ரிஸோடைய எஜுகேஷன், ஆப்டோமெட்ரிஸ் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் இந்த சமுதாயத்தில் அப்படின்னு கைட்லைன்ஸை வந்து இந்த தமிழ்நாடு நம்மளுடைய ஸ்டேட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு அங்கமாக இருக்க போகிறேன். அதுக்கு நம்மளுடைய ஆப்டோமெட்ரி அசோசியேஷன் ஆஃப் தமிழ் நண்பர்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க இதோட பேக்ரவுண்டில். இது ஏன் இம்பார்ட்டன்ட் இந்த டைமில் சொல்கிறதுக்கு அப்படின்னாக்க, எஜுகேஷன் அண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் ஆப்டோமெட்ரி இவ்வளோ வருஷமாக ரெகுலேட்டடாக இல்லாமல் இருந்தது. இனிமேலிருந்து எப்படி ஸ்டாண்டர்டைஸ்டாக எஜுகேஷன் இருக்கணும், எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்ல போகிறாங்க. இது ரொம்ப முக்கியம் இன்னொரு விஷயத்தினால. ஏன்னா
ஆப்டோமெட்ரிஸ்ட் வந்து பிரைமரி ஐ கேர் ப்ரொஃபஷனல்ஸ்னு சொல்லுவோம். இந்த வேர்ல்டில் யாருக்காவது ஐ ப்ராப்ளம் இருக்குன்னா ஜென்ரலாக எல்லாரும் ஆப்டோமெட்ரிஸ்ட் கிட்ட தான் ஃபர்ஸ்ட் போவாங்க. அந்த மாதிரி ஒரு சினாரியோ வந்து இந்தியாவில் இப்போ கரண்ட்லி இல்லை. பட் இனிமே போக போக என்ன பண்ணணும் அப்படின்னா, யாருக்காவது ஐ ப்ராப்ளம் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வில் பி அன் ஆப்டோமெட்ரிஸ்ட். அவங்கள பார்த்துட்டு அவங்க உங்களுக்கு தேவையான தீர்வுகளை கொடுக்க முடியும். உங்களுக்கு கண்ணில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு சில ப்ராப்ளம்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற வரைக்கும் அவங்களால பண்ண முடியும். இதை தாண்டி வேற மேனேஜ்மெண்ட் இருக்கும்போது அதுக்கு தகுந்த ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட அவங்க ரெஃபர் பண்ணவும் முடியும். ஸோ இந்த வேலையை பண்றதுக்கு வந்து நம்ம கண்ட்ரியில நிறைய ஆப்டோமெட்ரிஸ்ட் இல்லை. இப்போ இங்க சுத்தி பார்க்கும்போது இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு இந்த 2030 வரதுக்குள்ள உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முக்கியமா 2 கண் ப்ராப்ளம் இருக்கு. கண்ணில் பார்வை கோளாறுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று கண் புரை, ரிஃப்ராக்டிவ் எரர்ஸ் அண்ட் கேட்ராக்ட். இதை 2ஐயும் குறைக்கிறது தான் முக்கியமான வேலையை உலக சுகாதார நிறுவனம் சொல்லியிருக்காங்க. பட் அதை பண்றதுக்கு தேவையான ப்ரொஃபஷனல்ஸ் வந்து நம்ம கண்ட்ரியில ரொம்ப கம்மியா இருக்காங்க. பட் இப்போ சுத்தி நம்மளை பார்க்கும்போது இவ்வளோ பேர் ரெடியா இருக்காங்க நம்மளுக்கு சேவை பண்றதுக்கு, கண்ணோட ப்ராப்ளமை சரி பண்றதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப நிறைவா இருக்கு. இந்த வேலையை பண்றதுக்கு நம்ம அரசாங்கம் சென்ட்ரல்லையும் சரி ஸ்டேட்லையும் சரி இந்த தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் மூலமா இந்த படிப்பையும் இந்த ஆப்டோமெட்ரிங்கிற ப்ரொஃபஷனையும் ஸ்ட்ரீம்லைன் பண்ண போறாங்க, ரெகுலேட் பண்ண போறாங்க. அண்ட் ஆப்டோமெட்ரிஸ்டா இருக்கிறவங்க இந்த கண்ணோட பார்வை கோளாறுகளையும் சரி இன்னும் பாக்கி கண்ணில் இருக்கிற டிசீசஸையும் கிளியர் பண்றதுக்கு, அதுக்கு மேனேஜ் பண்றதுக்கான ஹெல்ப் பண்ண போறாங்க. இதுக்கு இந்த மீடியா நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியும் கவர் பண்றதுக்கு வந்திருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஆப்டோமெட்ரி அசோசியேஷன் ஆஃப் தமிழ்நாடு திருப்பி இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணணும். பப்ளிக்கு ஒரு அவேர்னஸ் தேவை இந்த ப்ரொஃபஷனை பற்றி. இதில் நிறைய பேர் சேர்ந்து படித்தாங்கன்னாக்க இந்த ப்ரொஃபஷனை வந்து அடுத்து பப்ளிக் எப்படிலாம் ஹெல்ப் பண்ண முடியும்னு பல விதத்தில் நம்ம முயற்சியும் பண்ணலாம் இனிமேல். தேங்க்யூ.